இந்த குழந்தைய கவனிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அவங்க சரியாவே அவங்க குழந்தைய கவனிக்கல அப்படிம்பாங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம்? அந்த குழந்தையுடைய ஒரு செயல்பாடுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அதை அவங்க கவனிக்கலன்னு அர்த்தம். ஒரு பிளே ஸ்கூலுக்கு கவுன்சிலிங்க்கு போயிருந்தோம், அங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க, இவன் யாரை பார்த்தாலும் பிடிச்சு தள்ளி விட்டுறான் சார் அப்படின்னாங்க. எங்களுக்கு புரியவே இல்லை. அவன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அவனோட கொஞ்சம் விளையாடுறோம், எதனால அவன் பிடிச்சு தள்ளி விடுறான்னு புரியல. அவங்க பேரண்ட்ஸை வர சொன்னோம், பேரண்ட்ஸ்ட உட்காந்து ஜெனரலா பேசிட்டு இருக்கோம். திடீர்னு அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அவங்க மனைவி என்ன தெரியுமா பண்ணாங்க, கணவரை பிடிச்சு இப்படி ஒரு தள்ளுனாங்க. சும்மா இருங்க நீங்க அப்படின்னாங்க. இப்ப எங்களுக்கு புரிஞ்சிருச்சு எங்க இருந்து வந்திருக்குது, பேரண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனாரு. ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்த பேப்பர்ல இவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணிட்டு இருந்தாரு. கடைக்காரருக்கு ஒண்ணும் புரியல. அவர் கேட்டாரு, என்னையா பண்றேன்னாரு. இல்ல, நீ ஜெராக்ஸ் எடுத்ததுல ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சான்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. கடைக்காரரு சிரிச்சாரு. எதுக்கு? ஸ்பெல்லிங் செக் பண்ணணும்னா எதுல செக் பண்ணணும்? ஒரிஜினல்ல தான் செக் பண்ணணும், ஜெராக்ஸ்ல செக் பண்ண வேண்டாம்னாரு. புரியுதா? ஸ்பெல்லிங் செக்க பேரண்ட்ஸ்ட பண்ணணும். நீங்க உங்களை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைகள் பல மடங்கு உயர்வாங்க.